கொஞ்சம் நீங்கள் பேசும்போது நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தோம். நாங்கள் சொல்லும்போது நீங்கள் கொஞ்சம் கேளுங்க. அவை குறிப்பிலிருந்து நீக்கணும்னு சொன்னாங்க. அதையும் நீக்க முடியாது, இதையும் நீக்க முடியாது. ஏன்னா மேலே போயிட்டுது. பேசும்போது இடையூறு செய்த தவிக அமைச்சர்களை திமுக முன்னாள் அமைச்சர் நேரு ஆவேசமாக சத்தமிட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவர்களே, அமைச்சர் ஒரு நிமிஷம். எல்லா உறுப்பினர்களும் சொன்னார் 40 ரூபாய் 50 ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டது கடந்த கால ஆட்சியிலேன்னு சொன்னார். அவர் நேரடியாக ஆய்வுக்கு சென்ற போது இப்போதும் அங்கு வாங்கப்படுகிறது என்று நம்முடைய முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். கொஞ்சம் நீங்கள் பேசும்போது நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தோம். நாங்கள் சொல்லும்போது நீங்கள் கொஞ்சம் கேளுங்க. அவை குறிப்பிலிருந்து நீக்கணும்னு சொன்னாங்க. அதையும் நீக்க முடியாது, இதையும் நீக்க முடியாது. ஏன்னா மேலே போயிட்டுது. எல்லாரும் மக்களுக்கு போயிட்டாங்க. யார் எங்கே இருந்தாலும் நீங்கள் வாங்கினாலும் மக்களுக்கு தெரியுது. அதை இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. வணக்கம். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள், பேரவைத் தலைவர் அவர்களே, இது உண்மையான ஒரு நிகழ்வு தான். விவசாயிகள் கிட்ட இருந்து 40 ரூபாய் கொள்முதல் செய்யும் பொழுது வாங்கியது உண்மைதான். நம்ம பூண்டி கலைவாணன் கூட ஒரு பேட்டியிலேயே சொன்னார். அதை அப்போ பயங்கரமான விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. இப்போ அவருக்கு பதிலுரையில் அதுக்கான தீர்வு என்னன்னு கொடுக்க போறாரு. அதாவது இது எந்த அரசு கொண்டு வந்தது, யாரு செஞ்சாங்க, இவங்க பண்ணாங்களா? ஒரு நிமிஷம் நில்லுங்க. அவரு ஒரு நிமிஷம் அவரு இது அரசியல் மேடை அல்ல, விவசாயிகள். ஒரு நிமிஷம் அண்ணன், சீனியர் எங்களுக்கு தெரியும். விவசாயிகள் இன்னைக்கு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.